அண்மைச் செய்தி கோவை மாவட்டம் வால்பாறை அருகே நிலச்சரிவில் சிக்கி இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை, நீலகிரி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் கோவை வால்பாறை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு இருவர் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சேது மாதவன். அவரோடு பேசலாம். சேது மாதவன், தற்பொழுது அங்கு வால்பாறையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறதா? வேறு யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா? அங்கு இருக்கக்கூடிய காலநிலை தற்போது என்னவாக இருக்கிறது? வணக்கம். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் நேற்று காலை முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மண் சரிவும், மேலும் இரவு நேரத்தில் மின் கம்பத்தின் மரங்கள் விழுந்து மின் தடை ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோலையாறு அணையின் நீர்மட்டம் 165 அடி உயர்ந்துள்ளது. இதனால் இன்று அதிகாலை 4 மணி அளவில் சோலையாறு அணை திறக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பகுதியில் சோலையாறு அணை பகுதியில் சுமார் 194 மில்லிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இந்த மழையால இப்பகுதியில் இரவு நேரங்களில் மின்கம்பங்கள் மரங்கள் விழுந்து மின் துண்டிக்கப்பட்ட நிலையில் இன்று காலை அதிகாலையில் சோலையாறு அணை பகுதி இடதுகரை பகுதியில் ராஜேஸ்வரி மற்றும் அவங்க பேத்தி ஜனனப்பிரியா அவங்க 2 பேர் ஒரு மலை குன்று பகுதியில வீடு அமைத்து அங்க குடியிருக்கிறாங்க. நைட்டு பெஞ்ச மழையில மண் சரிவு ஏற்பட்டு அந்த மண் சரிவு வீட்டின் சுவரங்களை விழுந்து கற்கள் விழுந்து அவங்க 2 பேருமே நைட்டு இறந்துட்டாங்க. அதிகாலையில் இப்பகுதியில் வந்தவங்க அந்த மண் சரிவை பார்த்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததன் பேர்ல காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் இப்பகுதி பொதுமக்களும் அந்த பகுதிக்கு பார்க்கும் பொழுது வீட்டுல கற்குவியலுக்குள்ள அந்த 2 உடல்களும் சிக்கி இருக்கிறத பார்த்தாங்க. அதுல கை மட்டும் தெரியுது. அந்த கை ரொம்ப சோகத்தை ஏற்படுத்துது. இப்பகுதியில் மழை அதிகமா பெய்யறதுனால அந்த உடலை மீட்கும் பணி இப்ப நடைபெற்று இருக்கிறது. தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் பொதுமக்களும் இப்பகுதியில் அந்த உடலை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 2 பேர் மாத்திரமே அந்த பகுதியில் குடியிருந்தாங்க அப்படிங்கிறது பொதுமக்கள் தகவல் கொடுக்குறாங்க. வேற யாருக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. சேது மாதவன், தொடர்ச்சியாக அங்கு மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. மீட்பு பணிகளுக்காக யாரும் தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து யாராவது வந்திருக்காங்களா? அது குறித்த விவரம் இருக்கா? வால்பாறையில் தொடர் கனமழை ஒரு வாரத்துக்கு முன்பாக அதிக கனமழை இருந்தது. அதுக்கப்புறம் மழை குறைவாக காணப்பட்டது. இனியில பேரிடர் மீட்பு பணி யாரும் இங்க வரவில்லை. ஆனா நேற்று காலையிலிருந்து மழை தொடர்ந்தனால வால்பாறை, குங்குமணா, அக்காமலை, பெரிய கல்லா, சின்ன கல்லா, மானாம்பள்ளி போன்ற பகுதிகளில் இரவு நேரத்தில் மின் துண்டிக்கப்பட்டிருக்குது. இதனால இன்னைக்கு பள்ளி, கல்லூரி ஆகிய 2க்கும் மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளிச்சிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து மழை கொஞ்சம் பெய்து வந்தால் பேரிடர் மீட்பு பணிக்கு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக மாவட்ட நிர்வாகம் சொல்றாங்க. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சேது மாதவன்.